நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தில் முதல் கையாளுற ஒரு விஷயம் வயிற்றில் மருந்து வைக்கிறது. புரியுதுங்களாம்மா? முக்கியமாக வயிற்றில் யார்கிட்ட போனாலும் சரி, உன் பேச்சை கேட்கலையா மருந்து வச்சிரு, உனக்கு வசியம் இல்லையா மருந்து வச்சிரு, உன் கை கண்ட்ரோலில் இருக்கணுமா. நான் ஒருத்தட்ட போனேன், ஐயா வேலூர் சைடு ஊதி எடுத்தார் அப்படின்னாங்க. என்னம்மா பண்ணான்னா ஊதி எடுத்தாருன்னாங்க. சரிம்மா அப்படின்னா திரும்பி வரும்போது இல்லை எனக்கும் ஊதி தருது, என் ஹஸ்பண்டுக்கும் எடுத்தார், என் பொண்ணுக்கும் எடுத்தார், என் பையனுக்கும் எடுத்தார். என்னென்னா மருந்துன்றது 100% உண்மை, வைக்கிறது உண்மை. ஆனால் மருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுங்க மக்களே. இல்லை ஒருத்தனை வசியம் பண்ணுறதுக்கு, ஒருத்தனை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு, ஒருத்தனை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு, கணவனுக்கு மனைவியோ இல்லை மனைவிக்கு கணவனோ இல்லை ஒர்க் பண்ணுறவங்களோ அப்பாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ ஒருத்தரை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் மருந்தை பயன்படுத்தி மட்டும்தான் பண்ணும். அவனை கெடுக்காது, அவன் உடலையும் ஒன்றும் பண்ணாது. வயிறு உபோசனமாக நல்லா எத்தனை வருஷமாக எவ்வளோ பேர் கொடுத்துருக்கேன், எவ்வளோ குடும்பம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னால் எப்படி வாழ்கிறாங்க, எவ்வளோ கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்காங்க. அழகாக வசிய மருந்துன்றது கொடுக்கலாம், திருப்பி அந்த வசிய மந்திரத்தை மருந்து. மறுஜென்மம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மாலிக் பாயை சந்திக்க வந்திருக்கோம். பாய் வணக்கம். பாய் வணக்கம்மா. பாய், இன்றைய கேள்வி பார்த்தீங்கன்னா, வயிற்றுல மருந்து வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அதை ஊதி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் பாய்? நீங்கள் கேட்டது ரொம்ப ரொம்ப பெரிய கேள்வி. தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் என்னை இப்போ கேட்பாங்க கமெண்ட்ஸில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தில் முதல் கையாளுற ஒரு விஷயம் வயிற்றில் மருந்து வைக்கிறது. புரியுதுங்களாம்மா? முக்கியமாக வயிற்றில் யார்கிட்ட போனாலும் சரி, உன் பேச்சை கேட்கலையா மருந்து வச்சிரு, உனக்கு வசியம் இல்லையா மருந்து வச்சிரு, உன் கை கண்ட்ரோலில் இருக்கணுமா மருந்து வச்சிரு, ஒருத்தனை கெடுக்கணுமா மருந்து வச்சிரு. ஆனால் சில மக்களை வந்து ரொம்ப பித்து பிடிக்க வச்சுருக்காங்க. நல்லா ஒரு படித்து ஒரு பிரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க கூட அந்த இடத்துல போய் முட்டாளாயிடுற மாதிரி ஆகிடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு கேஸ் வந்தது. என்னென்னு, நேற்று ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு ஃபேமிலியே வந்து வச்சிங்களேன். நேற்று ஃபேமிலியே வந்துட்டு, ஐயா என் வயிற்றில் வந்து யாரோ மருந்து வச்சுட்டாங்க ஐயா அப்படின்னா. யாருமா வச்சா அப்படின்னா. இல்லை அது சொல்லலை, ஆனால் வச்சுட்டாங்க. எப்படிம்மா எடுத்தீங்க அப்படின்னா. நான் ஒருத்தட்ட போனேன், ஐயா வேலூர் சைடு ஊதி எடுத்தார் அப்படின்னாங்க. என்னம்மா பண்ணான்னா ஊதி எடுத்தாருன்னாங்க. சரிம்மா அப்படின்னா திரும்பி வரும்போது இல்லை எனக்கும் ஊதி தருது, என் ஹஸ்பண்டுக்கும் எடுத்தார், என் பொண்ணுக்கும் எடுத்தார், என் பையனுக்கும் எடுத்தார். சின்ன பையன், அவனுக்கு வயசு 10 தாண்டலை. ஊதுனா மருந்து வருதுண்ணா. சரிம்மா எப்படிம்மா தாங்க ஊதவங்க வச்சு ஊதுனாரு. எனக்கு அதில் அவங்களே அதை சொல்லிட்டு அவங்களே திருப்பி சொல்கிறாங்க, எனக்கு அதில் அவ்வளோ பெருசாக நம்பிக்கை இல்லையா அப்படின்னாங்க. ஏம்மா வயிறு முதல்ல உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியுமாம்மா அப்படின்னா. இல்லையா இந்த ஷேப்பில் இருக்கும் ஐயா அப்படி. அவங்க கொஞ்சம் படித்த எஜுகேஷன் இந்த ஷேப்பில் இருக்கும் ஐயா அப்படின்னாங்க. வயிறுன்ற பொருள் இடத்துல ஒருத்தர் முதல்ல மருந்தை எதுக்கு பயன்படுத்தணும்னு அப்புறம் சொல்கிறேன். ஒரு மருந்தை வந்து நீங்கள் என்னம்மா காலைல சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். நான் தோசை சாப்பிட்டேங்க அப்படின்னாங்க. தோசை அப்படிங்களா, டக்குன்னு எடுங்க பாப்பா, அது இரும்பி அந்த தோசையை வெளியிடுங்கம்மா அப்படின்னா. எப்படியே எடுக்கிறதுன்னாங்க. காலைல சாப்பிட்ட தோசையை டக்குன்னு உங்களால் இரும்பி எடுக்க முடியல அப்படின்னும் போது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மருந்து எப்படிம்மா ஒரு சக்கையில் நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டேன். இல்லையா அவங்க அப்படி தான் சொன்னாங்கன்னாங்க. தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்ல வருது என்னென்னா, மருந்துன்றது 100% உண்மை, வைக்கிறது உண்மை. ஆனால் மருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுங்க மக்களே. இல்லை ஒருத்தனை வசியம் பண்ணுறதுக்கு, ஒருத்தனை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு, ஒருத்தனை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு, கணவனுக்கு மனைவியோ இல்லை மனைவிக்கு கணவனோ இல்லை ஒர்க் பண்ணுறவங்களோ அப்பாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ ஒருத்தரை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் மருந்தை பயன்படுத்த முடியும். ஒருத்தன் இல்லாத பட்டணம் ஆக்கிறதுக்கு, ஒன்று பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு, ஒன்று அழிக்கிறதுக்கு செய்வினைக்கும் மருந்துக்கும் சம்பந்தம் இல்லை. நிறைய பேர் ஏமாத்துறது என்னென்னா, உனக்கு ஒரு ஆள் வாழ்க்கையில் கீழே இறங்கிட்டியா மருந்து வச்சிட்டாங்க, உனக்கு கெடுத்துட்டியா மருந்து வச்சிட்டாங்க. மருந்துன்றது வந்து வசியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நான் 16 வருஷம் சர்வீஸில் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. நானும் கொடுப்பேன் மருந்து, வசியத்துக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஒருத்தனை கெடுக்கிறதுக்கும் மருந்துக்கும் என்ன, வயிற்றில் மருந்து இருக்கிறதுக்கும் உன் வேலை போனதுக்கும் உன் உன் ஒய்ஃப் ஒன்று விட்டு போனதுக்கும் என்ன விஷயம்? உன் படிப்பில் நீ முன்னேறாமல் இருக்கிறதுக்கும் மருந்துக்கும் என்ன விஷயம்? எங்கே லாஜிக் இடிக்குது? எங்கே இருக்குது லாஜிக்கு சொல்லுங்கள். மருந்துன்றது வசியம். மை எப்படி வசியமோ மருந்து அது மாதிரி வசியம். இடு மருந்துன்னு சொல்லுவாங்க. மருந்து மை இது ரெண்டுமே வந்து வசியத்துக்கு பயன்படுத்துறதுக்கு, செய்வினைக்கு பயன்படுத்துறது கிடையாது. ஒருத்தனை கெடுக்குது. ஆனால் செய்வினைக்கு பயன்படுத்தலாம். எந்த மாதிரி செய்வேன்னா, ஒருத்தனை பித்து பிடிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம்.
அதுதான் பார்த்திங்கன்னா வயிறு உப்பசனமாக வருது, செரிமானம் இருக்கிறதுக்கு, ஜீரணமே ஆகாது, மோஷன் போகிறதுக்கே ரொம்ப டைட்டாக மோஷன் போகும். இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா வயிறு உப்பசனமாக மாதம் ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி இருப்பாங்க சில ஜென்ஸுங்க பார்த்திங்கன்னா, சில லேடிஸுங்க பார்த்திங்கன்னா. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் வந்து செய்வினை மருந்து. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. வேறு மாதிரி வரும் வயிற்றில். ஏன்னா அது போடுறது வந்து வேறு என்ன பண்ணோம், இன்னும் வேறு பெருசாகும். அந்த வேறு மாதிரி வந்து தான் வந்து உள்ள செடி மாதிரி வேறு மாதிரி வளர ஆரம்பிக்கும். அது வெட்டும். அது இப்போ வளர இவனுக்கு வயிறு பெருசாகும், உபசனம் ஆகும், செரிமானம் ஆகாது. அப்படியே ஏதோ நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு போட்டு தாரில் ஒன்று முழுங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது, தயவு செஞ்சு யார்கிட்டேயும் போயிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் கெடுதல் பண்ணாதீங்க. அதுவும் முக்கியமாக ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு செய்வினை மூலிமா மருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்பு எதிராளி அவஸ்தைப்படுவான். ஏன்னா வயிற்றுக்குள்ளே ஒரு மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் இதே வசியத்துக்கு ஒரு மை தடுவுறீங்க, வசியத்துக்கு ஒரு மருந்து வைக்கிறீங்கன்னா 100% கொடுங்க. வசிய மருந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனை ஒன்றுமே பண்ணாது, வசியம் மட்டும்தான் பண்ணும். அவனை கெடுக்காது, அவன் உடலையும் ஒன்றும் பண்ணாது. வயிறு உபோசனமாக நல்லா எத்தனை வருஷமாக எவ்வளோ பேர் கொடுத்துருக்கேன், எவ்வளோ குடும்பம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க, என்னால் எப்படி வாழ்கிறாங்க, எவ்வளோ கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்காங்க. அழகாக வசிய மருந்துன்றது கொடுக்கலாம், திருப்பி அந்த வசிய மருந்தை எடுக்கலாம். கொடுக்க எப்படி மருந்து வச்சுருக்கோமோ அந்த மாதிரி நான் திருப்பி எடுக்கிறதுக்கும் மருந்து வச்சுருக்கேன். இந்த ஊதி எடுக்கிறதுலாம் எனக்கு, நான் யாரும் தப்பு சொல்ல விரும்பலை, எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. அவ்வளோ பெருசாக ஊதி எடுக்க நம்பிக்கை இல்லை. ஆனால் மருந்தை வித்தின் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே மோஷன் வழியாகவும் வாமிட் வழியாகவும் எடுக்கிறதுக்கு வழி இருக்குது, எடுக்க முடியும். ஸோ மருந்துன்றது வசியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். கெடுக்கிறதுக்கு, குடும்பத்தை அழிக்கிறதுக்கெலாம் பயன்படுத்த முடியாது. பித்து பிடிக்க வேணால் பண்ண முடியும். சில பேர் பார்த்துருப்பீங்க, பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள அறியாமல் பேசுவாங்க, அவங்கள அறியாமல் நடந்துப்பாங்க. வயிறு பார்த்திங்கன்னா வயிறு போய் மேலே ஏறி இறங்கும், உபசனமாக இருக்கும், செரிமானம் ஆகாது. டாக்டர்கிட்ட செக் பண்ணி எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தா க்ளியராக இருக்கும், எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தா வயிறு க்ளீனாக இருக்கும், ஆனால் வயிறு உப்பி வரும். ஸோ அந்த மருந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் மருந்து இருந்தால், கெடுதல் மருந்து இருந்தால் கம்பல்சரி வயிறு உபசனமாகும். ஸோ இடு மருந்துன்றது இதுதான். வசிய மருந்துன்றது இப்போ நான் கொடுக்குற மருந்தே பார்த்திங்கன்னா 4-5 வருஷத்துக்கு இருக்குமா, ஒன்றுமே பண்ணாதுமா. வேணும்னா வித்தின் 2 மணி நேரத்தில் எடுத்துடலாமா நான் கொடுக்குற மருந்து. வேணும்னு நினச்சிங்கன்னா 2 மணி நேரத்தில் எடுக்கலாம். வேணும்னு நினச்சா 5 வருஷம் விடலாம், ஒன்றுமே ஆகாது. ஒரு கடுகளவு கூட ப்ராப்ளம் வராது. வயிறு உபசனம் ப்ராப்ளம் அது இது. ஏன்னா நம்மளை நாடி வருது எதுக்கு, வாழ வைக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு நம்ம உட்காந்துட்டு இல்லை. 4 பேர் வாழ வைக்க தான் இங்கே உட்காந்துட்ருக்கோம். ஸோ நம்ம நாடி வரவங்க நல்லா இருக்கணும், கணவன் மனைவி ஒன்று சேரணும், முகபத்தாக இருக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டி பிறக்கணும், அவங்களுக்குள்ள அந்யோன்யம் வரணும். வசியத்துக்கு மட்டும்தான் நான் மருந்து கொடுப்பேன், மை கொடுப்பேனே தவிர நான் முதல்ல கெடுதலே பண்ண மாட்டேன். நான் அது ஒரு பிராண்டாகவே இந்த ஆயிடுச்சு. இவர்கிட்ட போனால் கெடுதல் நடக்காது, இவர் கெடுதல் பண்ண மாட்டான்னு நம்ம ஆடியன்ஸ்க்கே தெரியும். கெட்ட விஷயத்துக்கு நான் பேசவும் மாட்டேன், பண்ணவும் மாட்டேன் அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி ஒரு கெடுதல் கொடுத்து மருந்து கொடுத்து பாதிச்சு இருந்தாங்கன்னா என்னால் மீட்டு தர முடியும். வயிறு வயிறு உபசனம், சாப்பாடு செரிமானம் ஆகலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து உள்ள மருந்து இருந்தால் சரி பண்ணி என்னால் தர முடியும். வித்தின் நான்லாம் எந்த வித்தியும் காட்டலை, பொருள் அவங்கக்கிட்டே கொடுத்து அவங்களே அனுப்பிச்சிடுவேன். நீங்களே சாப்பிடுங்க, ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே மோஷன் வழியாகவும் வாமிட் வழியாகவும் வெளியில் வந்துடும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், மருந்து மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். நீங்களே சாப்பிட்டு வந்துட்டு என்கிட்ட மறுநாள் சொல்லுங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. எதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அதுலேருந்து என்னால் மீட்டு கொடுக்க முடியுங்க. வசிய மை வச்சுருந்தாலும், வசிய மருந்து கொடுத்துருந்தாலுமே வெளியே எடுக்க முடியும். செய்வினை மாதிரி மருந்து வச்சு அவனை கெடுக்கிறதுக்கு ஒரு மருந்து மாதிரி கொடுத்துருந்தாலும் வெளியே எடுக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருந்து ஒரு தடவை எடுத்தோம் அப்படின்னா திருப்பி இன்னொருத்த மருந்து போடாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, சேஃப்டின்னு சொல்லுவாங்கள்ல, சேஃப்டி மாதிரி போட்டு வச்சுட்டா திருப்பி ஒருத்தங்க என்ன போட்டாலுமே வேலை செய்யாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்கு இது போட்டு வைக்கிறது, பேங்க் லாக்கர் கிடையாது, நம்மளோட வயிறு. சொல்ல வர கருதுன்னா, ஒரு தடவை நம்ம எங்கன்னா ஒரு ஏமாந்துட்டோ நம்மளை என்ன பண்ணுறதுக்கு ஒரு கெடுதல் மருந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க வீட்டில், உங்களுக்கு வேண்டாதவங்க வீட்லேயோ நமக்கு தேவையில்லாத ஒரு பர்சன்ட்டை தினம் செஞ்சு கை நினைக்காதீங்க. அப்படின்னா சாப்பிடாதீங்க, சேஃப்டியாக இருங்க. எப்படி நம்ம மேலே ஏதோ கெடுதல் பற்றக்கூடாதுன்னு இருப்போமோ அந்த மாதிரி எங்கேயோ கண்ட இடத்துல போய் சாப்பிட. ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்களா சாப்பிடுங்க, ஒரு 100 பேரோட போகிறீங்களா சாப்பிடுங்க, ஒரு 500 பேரோட உட்காடுறீங்களா சாப்பிடு. அதில் ஒன்றும் பண்ண முடியாது. தனிப்பட்ட விருந்து வைக்கிறேன்னா அவன் விருந்து வைக்கலடா உனக்கு மருந்து வைக்கிறான்னு அர்த்தம், புரியுதுங்களா? உன்னை ஆண்டியாக்க போகிறான்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் சாப்பிட்டீங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், சாப்பிடும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், புரியுதுங்களா? பட் எதில் கஷ்டப்பட்டுட்டு பாதிப்பில் இருந்தாலும் அல்லாஹ் நம்பி என்னை நாடி வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னால் பண்ணி கொடுக்க முடியும், அல்லாஹ்வுடைய கிருபையால். உங்கள் பதிவு ரொம்பவும் அருமையாக இருந்தது பை. இது மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் பை. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.